நிறைய இடைஞ்சல்களுக்கு அப்புறமாக இப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவராக மாறியிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். இந்த சூழலில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நடிகர் விஜய் அவர்களினுடைய பிறந்தநாள் சமீபத்தில் வந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, வழக்கம் போல் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு, எங்களுக்கு அப்பாவே வேணாம், எங்கள் அம்மா எங்கள் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு விஜய் அவர்களினுடைய மகனும் மகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் ரொம்பவே தீயா பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, விவாகரத்து வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இருவருமே பரஸ்பரமாக பிரியணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி என்னுடைய கணவர் திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் சங்கீதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி எப்படியாவது இருவரும் ஒன்றாக இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அவங்க ரசிகர்களுடைய ஒரு ஆசையாக இருந்து வந்துச்சு. அதையும் தாண்டி அதுதான் உங்களுக்கு நல்லது, குடும்பமாக இருந்தால் தான் எப்போவுமே நல்லது அப்படின்னு எல்லோருமே அட்வைஸ் பண்ணாத ஆளே இருக்க முடியாது விஜய் அவர்களுக்குன்னு சொல்லலாம். இதுக்கிடையில் 40 வயசுக்கு மேலே தான் காதல் பிடிக்கும், அதை பிடிக்கும், இது பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை த்ரிஷா அவர்கள் பதிவிடுறாங்க. அதே போல் விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய நிறைய புகைப்படங்களை பகிர்றாங்க. எல்லாருமே கண்டிப்பாக பேசுவாங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எந்த விதத்தில் இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபோட்டோ வெளியிட்ருக்காங்க அப்படின்றது தெரியலை. அப்போ சங்கீதா அவர்கள் பேசுனது உண்மைதான். குழந்தைகள் இல்லை, வீட்டில் மனைவி இல்லை, அதே போல் அம்மா அப்பாவும் இல்லை. எப்படி 12 மணிக்கு த்ரிஷா அவர்கள் அங்கே வந்தாங்க? ஏன் இந்த புகைப்படத்தை வெளியிடுறாங்க? விஜய் அவர்கள் சொல்லி தான் வெளியிடுறாங்களா, இல்லை இவங்களே விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி விஜய் அவர்களால் மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் அவருக்கு இதை நீங்கள் நார்மலைஸ் ஆக்காதீங்க, இது ரொம்பவே தப்பு, ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வராங்க. அதையெல்லாம் தாண்டி த்ரிஷா அவர்கள் இந்த மாதிரி அடிக்கடி செய்கிறது அவங்க மேலேயுமே வெறுப்பை உண்டாக்கி வந்துட்டுருக்கு. மக்களுக்காக நிறைய விஷயங்களை இந்த மாதிரி அரசியலில் அவர் உருவாக்குறது எல்லோருக்குமே ஒரு நல்ல பார்த்திங்கன்னா ஒரு பேரை அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கு. இந்த சூழலில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தி வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, விஜய் அவர்கள் எப்படியாவது இதிலேருந்து மீண்டு வரணும், இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நிச்சயமாக ரசிகர்களுக்காக சொல்லியே ஆகணும் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மக்களுக்காக தலைவனாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைனா தனிப்பட்ட மாதிரி வச்சுருக்கணும், எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க? சமீபத்தில் கூட அவர் தன்னுடைய பேச்சால் எல்லோரையுமே கவர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சட்டசபையில் பேசினது எல்லோருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இப்படி மக்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்கோர் பண்ணுற இவர் ஏன் இந்த விஷயத்தில் மட்டுமே இந்த மாதிரி பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படின்னு எல்லோருமே திட்டி வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே கொஞ்சம் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.